அனைவருக்கும். ஸோ நான் ஜிசிடிவி வந்து ஒரு 10 வருஷமாக நாகராஜ் சார் கூட பழகியிருக்கேன். வந்தவொன்றுமே மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் தான். மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் வந்து சரி ரிட்டையர்மெண்ட்டு ஆகும்போது இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இப்போது தந்தை பெரியாரில் இருக்கேன் 1 வருஷமாக. இந்த 10 வருஷ பழக்கத்தில் என்னென்னா, ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபு ஃபுல்லாகவே அவர் பார்த்துப்பார். என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே அந்த பொறுப்புணர்வுன்றது அவரை மாதிரி இருக்கவே முடியாது. ஃபுல்லாக வந்து அந்தளவுக்கு எல்லா விஷயத்துக்கும் நான் தான் பொறுப்பு, இதுக்கு நான் பொறுப்பு, இதுக்கு நான் பொறுப்பு, பாத்ரூமில் தண்ணி வரணும்னா அதுக்கும் நான் தான் பொறுப்பு, எல்லாமே டக்கு 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 டக்குன்னு அவ்வளோ சீக்கிரமாக ரிசால்வ் பண்ணுவார். ஒரு வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னா பொறுப்புணர்வோடு இருந்தால் தான் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அப்புறம் அவரோட பழக்க வழக்கங்கள்லாம் பார்க்கும்போது ஹையர் அஃபிஷியல், நமக்கு பிரின்சிபல், அப்புறம் கீழே இருக்க எல்லா லோயர் அஃபிஷியல் எல்லாருமே, காலேஜில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஒரே மாதிரி தான் பழகுவார். ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் வந்து எல்லாருமே வந்து எப்படி ஹவு டு ட்ரீட் ஹியூமன், ஒரு மனிதனாக எப்படி பார்க்கணும், எப்படி அவங்களுக்கு எப்படி அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அப்படின்றது, அந்த நன்றி உணர்வு வந்து அவர்கிட்ட அவ்வளோ இதுவாக தெரியும். எல்லார்கிட்டையும் இது பண்ணும்போது எல்லாமே எல்லா உதவிகளும் கிடைக்கும். ஸோ நன்றி உணர்வுன்றது அவ்வளோ சிறப்பான விஷயமா அவர்கிட்ட பார்த்தேன். இன்னொன்று வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா, நாகராஜ் கூட இருக்காருன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பு உணர்வை வந்து ஃபீல் பண்ணலாம். நம்ம வந்து ரொம்ப இப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஜிசிடியில். நான் இது பண்ணும்போது நான் எதுவுமே ஹெல்த்தை பற்றி அவ்வளோ கேர்லாம் எடுத்துக்க மாட்டேன். அப்போ அதே மாதிரி இருக்கும்போது ஏதோ தலை சுற்றிக்கிட்டே இருந்தது. நான் போவேன், பாடம் நடத்துவேன், அப்படியே ஜாலியாக பாடம் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் வேணால் 8 மணி நேரம் பாடம் எடுத்துனாலும் எடுத்துகிட்டே இருப்பேன். சந்தோஷம் ஹாப்பியாக. ஒரு நாள் காலையில் வரும்போது, சார் நாகராஜ் சார் தலை சுற்றுற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. சார் 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 ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா ஃபுல்லாக வாமிட், ஃபுல்லாக எம்டி ஆகிடுச்சு, கொலாப்ஸ் ஆகிட்டேன். ஸோ எந்த தருணமாக இருந்தாலுமே அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ரெக்கவர் ஆகி இப்போ உங்க முன்னாடி எடுத்து வச்சிங்களேன். ஸோ எந்த தருணமாக இருந்தாலும் அந்த நாகராஜ் சார் கூட இருந்தாருன்னா நம்ம ரொம்ப சாப்பாடாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், சார் வாங்க சார் டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு இது பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒரு பாதுகாப்பு வந்து நம்ம இது இப்போ இந்த 10 வருஷத்தில் அவர் கூட பழகினவங்க நிறைய இது சார் இது தப்பு சார், இது சரி, இது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சார் அப்படி எடுத்து ஆலோசனை சொல்லுவார். கூடவே ஒரு ஆலோசகர், வெல்விஷர், அந்த மாதிரி எல்லா டைமென்ஷனும் ஒரு மனுஷங்கிட்ட எப்படி சார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமான ஒரு பர்சனாலிட்டி தான் நாகராஜ் சார். ஸோ எனக்கு 48 வயசாச்சு. 48 வயசில் நான் பார்த்த ஒரு உன்னதமான மனிதர் நாகராஜ் சார். ஸோ அவர் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பியான லைஃபு, ஹெல்த்தியான லைஃபு, சார் சொல்கிற மாதிரி சீக்கிரமாக பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் மேரேஜ் சொல்லிட்டு கோச்சிக்கலாமா அப்போ நாங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்போம், சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதான் தான் சரியா. அப்போ மேரேஜ் ஆகிட்டு பேர பிள்ளைங்க, குடும்பம் அப்படி சொல்லிட்டு எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும். கடவுளை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்கிறேன் சார். தேங்க்யூ சார்.